பாறை மறைவிலிருந்து சிறு தொண்டர் வெளிப்பட்ட சில வினாடிகளுக்கெல்லாம் இன்னும் சில அதிசயங்கள் அங்கே நிகழ்ந்தன. பாறைகளின் பின்னால் இருந்தும் மரங்களின் மறைவிலிருந்தும் இன்னும் எங்கிருந்துதான் வந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடியும் இந்திர ஜாலத்தினால் நிகழ்வது போல் திடீர் திடீரென்று ஆயுதபாணிகளான போர் வீரர்கள் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தார்கள். இதைவிட பெரிய மகேந்திர ஜால வித்தை ஒன்றும் அங்கே நடந்தது. பலிபீடத்தில் கட்டுண்டு கிடந்த சிவனடியார் எப்படியோ திடீரென்று அக்கட்டுகளில் இருந்து விடுபட்டு எழுந்து பலிபீடத்தில் இருந்து கீழே குதித்தார். இதற்கிடையில் சிறு தொண்டர் நேரே மகா கபால பைரவர் நின்ற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் கபால பைரவரின் முகத்தில் தோன்றிய பீதி நம்ப முடியாததாய் இருந்தது. சிறு தொண்டர் அருகில் நெருங்க நெருங்க அவருடைய பீதி அதிகமாயிற்று. அவருடைய உடம்பெல்லாம் நடுங்கியிற்று. இன்னும் சிறு தொண்டர் அவருடைய சமீபத்தில் வந்து நேருக்கு நேராக முகத்தை ஏறிட்டு பார்த்து, ஓ கபாலிக வேஷதாரியே, மகா காளியின் சந்நிதியில் நீ யார் என்று உண்மையை சொல் என்று கேட்டபோது கபால பைரவர் 2 அடி பின்வாங்கி பிறகு நடக்கவும் நிற்கவும் சக்தியற்றவராய் தள்ளாடி தொப்பென்று கீழே விழுந்தார். அப்போது அங்கே சூழ்ந்திருந்த காளி உபாசகர்களுக்கிடையில் ஆகாகாரம் உண்டாகியிற்று. வெறியில் மூழ்கி கிடந்த அந்த கபாலிகர்களால் என்ன விபரீதம் நேரிடுமோ என்று விக்கிரமன் கூட சிறிது துணுக்கமடைந்தான். பொன்னனோ வியப்பு, பயபக்தி முதலிய பலவித உணர்ச்சிகள் பொங்க தன்னை மறந்து செயலற்று நின்றான். கபால பைரவர் கீழே விழுந்து நாலாபுரம் இருந்தும் கபாலிகர்கள் ஓடி வர தொடங்கிய சமயத்தில் சிறு தொண்டர் சட்டென்று பலிபீடத்தின் மீது ஏறி கொண்டார். மகா ஜனங்களே, காளி மாதாவின் பக்தர்களே, நெருங்கி வாருங்கள். மகா கபால பைரவர் என்று பொய் பெயருடன் உங்களை எல்லாம் இத்தனை காலமும் ஏமாற்றி வஞ்சித்து வந்த ஒற்றை கை மனிதனை பற்றிய உண்மையை சொல்கிறேன் என்றார். சிறு தொண்டரை பார்த்தவுடனே கபால பைரவர் பீதி அடைந்து கீழே விழுந்ததினால் ஏற்கனவே அக்கபாலிகர்களின் மனத்தில் குழப்பம் உண்டாகியிருந்தது. எனவே சிறு தொண்டர் மேற்கண்டவாறு சொன்னதும் அவர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து கொண்டு அவரையே பார்த்த வண்ணமாய் நின்றார்கள். சிறு தொண்டர் கம்பீரமான குரலில் காடு மலையெல்லாம் எதிரொலி செய்யுமாறு பேசினார். கேளுங்கள், நாம் பிறந்த இந்த தமிழகமானது மகா புண்ணியம் செய்த நாடு. எத்தனையோ மகா புருஷர்கள்